கரூர் தாவேக பொதுக்கூட்டம் தொடர்பான வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் கரூர் தாவேக பொதுக்கூட்டம் தொடர்பான வழக்கு விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் கரூர் தாவேக பொதுக்கூட்டம் தொடர்பான வழக்கு விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கரூரிலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையிலே 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி மிக முக்கியமாக அந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து மாற்றி சிபிஐ மூலமாக விசாரணை நடத்த வேண்டும். கரூரிலே ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம், விஜய்க்கு எதிரான சதித்திட்டம் இருக்கின்றது என்பதாக குற்றம் சாட்டி ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்திருந்த மனு உட்பட விஜய் அந்த நிபந்தனைகளை எல்லாம் முறையாக கடைபிடிக்கவில்லை. எனவே ஏற்பட்ட மரணங்களுக்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும், தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான பொதுநல வழக்குகள் என்று முக்கியமான சில வழக்குகள் இன்று மதுரை கிளையில் விசாரிக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை சரியாக 11 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாகவே விசாரணை தொடங்குவதற்கான ஆயத்த பணியிலே நீதிபதிகள் ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த வழக்கினுடைய விசாரணை சிறிது நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இன்னும் சற்று நேரத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி தமிழக வெற்றி கழகத்தை குற்றம் சாட்டி பொதுநல வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் குற்றம் சாட்டுவதே தமிழ்நாடு காவல்துறை மீதுதான், எனவே நாங்கள் குற்றம் சாட்டக்கூடியவர்களே எங்கள் வழக்கை விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்திருந்த மனுவும் விசாரிக்கப்படுகின்றது. சிபிஐ விசாரணைக்கு விஜயினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்டிருந்த அந்த 41 உயிரிழப்புகளுக்கான காரணம் தொடர்பான விசாரணை மாற்றப்படுமா அல்லது தமிழ்நாடு காவல்துறையை சிபிசிஐடி போன்ற அமைப்புகள் மூலமாக விசாரிக்கலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிடுவார்களா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு இடையேதான் தமிழக வெற்றி கழகத்தினர் குறித்த இந்த வழக்குகள் எல்லாம் இன்று விசாரணைக்கு வர இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இன்று பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் விசாரித்து முடித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருக்கின்றது. இந்தியாவிலேயே இதுபோன்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சியிலே 41 உயிர்கள் பதைபதைக்க உயிரிழந்தது கிடையாது. கூட்ட நெரிசல், மூச்சு திணறல், அவர்களுடைய உடலில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உடற்கூறு ஆய்வு பரிசோதனை முடிவுகளை வெளியாகி இருக்கின்றன. இது போன்ற ஒரு பரிதாபகரமான சம்பவம் ஒருபோதும் இந்தியாவில் இனி நடந்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரை ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேரடியாக அங்கே சென்று அன்றைக்கு இரவிலேயே அங்கே இறந்து கிடந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். எனவே இது இந்திய அளவில் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கின் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களிலே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் பரப்புரைகளில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்பதற்கான கட்டாயமாக்கப்பட்ட நிபந்தனைகள் அறிவிப்பு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை சிபிஐ வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். கரூரிலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக விஜயை நோக்கி ஒரு சிலர் தங்களுடைய காலணிகளை கழற்றி வீசி இருக்கின்றார்கள். விஜயினுடைய தொண்டர்கள் விஜயை பார்த்து எப்படி அவ்வாறு காலணியை கழற்றி வீசுவார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறை தொடர்ந்து தடியடி நடத்திதான் அந்த கூட்டத்தை கலைக்க முற்பட்ட பொழுது மூச்சு திணறால் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் திடீரென்று எப்படி கூட்டத்திற்குள் வந்தன. அது மட்டுமல்லாமல் கரூரில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் நிபுணர்கள், அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் ஒரு சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கின்றது என்றெல்லாம் குறிப்பிட்டு, அதனும் குறிப்பாக இந்த சிசிடிவி காட்சிகள் விஜய் வந்த பொழுது பல்வேறு ஊடகங்களில் பதிவாகியிருந்த காட்சிகள், அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகள், காவல்துறை வசம் இருக்கக்கூடிய காட்சிகள், இவற்றையெல்லாம் நீதிமன்றம் பாதுகாக்க வேண்டும். அந்த காட்சிகள் எல்லாம் அழிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. காவல்துறை அந்த காட்சிகளை விசாரணைக்கு எடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு பக்கமாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்துவிடக் கூடாது, அனைத்து தரப்பு ஒரு கருத்துக்களையும் கேட்க வேண்டும். குறிப்பாக சிபிஐக்கு மாற்றினால் மட்டும்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக நடைபெறும்.
மேலும் விஜய் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லும் பொழுதுதான் விஜய் மீது அந்த காலனி வீசப்பட்டது. அந்த கருத்தை அவர் பேசி முடித்த பிறகுதான், அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை விஜய் பேசிய பிறகுதான் இந்த கலவரம் மூண்டது என்றெல்லாம் குறிப்பிட்டு அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வர இருக்கின்றது. இந்த வழக்குகளை பொறுத்தவரை முக்கிய வழக்குகள், மேலும் சில வழக்குகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விசாரித்து முடித்த பிறகு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனு விசாரணைக்கு ஏற்கப்படும் என்று நீதிபதிகள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஏராளமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறை தரப்பிலும் பல்வேறு தரவுகளை இன்று நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வார்கள். விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரம் எவ்வளவு, எந்த நேரத்தில் அவர் அங்கே வந்து சேர்ந்தார், அவர் வந்து சேருவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.